பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நம் இணைந்த ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த காலையிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வார்த்தையை உங்களுக்காக வாசிக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும். தேவனுடைய வார்த்தை, மலைகள் விலகினாலும் பர்வதம் அந்த இடத்தை விட்டு மாறிப்போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. தெய்வ கிருபை என்பதே தகுதியில்லாத பாத்திரங்களில் ஊற்றப்படுகிறது. அந்த நன்மை, ஆசீர்வாதம், மன்னிப்பு எல்லாமே தெய்வ கிருபை என்கிற இந்த பொருள். இந்த கால வேளையில் தேவன் தேவ பிள்ளைகளோடு செய்கிற ஒரு உறுதியான ஒரு வார்த்தை, மிக ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. மலை மாறிப்போனாலும் பர்வதம் விலகி போனாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு நான் விலக்க மாட்டேன். இந்த கால வேளையில் அந்த கிருபை விலகாமல் இருப்பதின் ஆசீர்வாதங்கள் எண்ணி முடியாதவை. ஒரு தேவ பிள்ளைக்கு தேவனுடைய கிருபை கிடைத்தாலே ஜீவன் திரும்ப கிடைக்கும், ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கும், நன்மை திரும்ப கிடைக்கும், சமாதானம் திரும்பி வரும், ஆசீர்வாதங்கள் நினைத்ததை விட அதிகம். ஆகவே தான் இந்த கால வேளையில் இந்த வார்த்தை அவ்வளவு தேவனாக நம்மிடத்தில் கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை. மலை விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஒரு உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு உறுதியை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய உள்ளத்தில் அந்த கிருபை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்கிற அந்த அனுபவம் வரும்போதே சுயமறந்த ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தமும் நமக்குள்ளாக உண்டாகும். இந்த கால வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா, கிருபை, உம்முடைய கிருபையால் இந்த நாள் வரை நடந்து வருவது, இந்த நாள் வரை என் வாழ்க்கையை நடத்தி வந்தது. எத்தனை மரண கட்டுகள், கண்ணிகள் வந்த போதிலும், சூழ்ந்த போதிலும், நெருங்கின போதிலும் இதெல்லாம் கடந்து இன்று வரையிலும் கொண்டு வந்தது உம்முடைய இரக்கம், கிருபை மட்டும்தான்ப்பா. அதை நினைத்தால் ஒரு தெய்வ பிள்ளை துதிக்கையில் கேஷுவலாக துதிக்க இயலாது, ஆராதிக்கையில் கேஷுவலாக ஆராதிக்க இயலாது. உணர்ந்து மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆராதிப்பான். இந்த நாள் வரையிலும் கர்த்தர் உனக்கு தந்ததும் அவர் கிருபை மட்டும். இந்த கால்வில் இந்த கிருபையை உணர்ந்தவர்களாய் நன்றியுள்ள இருதயத்தோடு துதித்து இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து இந்த நாள், இந்த மாதம், இந்த வருடம், நம்ம ஆயுசு முழுவதும் தொடர உதவி செய்யட்டும். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நன்றி. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மலை மாறலாம், பர்வதம் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனாலும் தெய்வ கிருபை ஜனத்தை விட்டு, உம்முடைய பிள்ளைகளை விட்டு மாற்ற மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீங்களேப்பா. அந்த கிருபை எவ்வளவு விலையேறப்பெற்றது, எவ்வளவு விலையேறப்பெற்றது. அந்த கிருபையை உணர்ந்து எல்லா தெய்வ பிள்ளைகளும் நன்றியுள்ள இருதயத்தோடு, நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது என்று வேதம் சொல்லப்படுகிறது படி எல்லா தெய்வ பிள்ளைகளும் நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியதப்பா என்று துதிக்கத்தக்கதாய் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உணர்வை கொடுங்கப்பா. ஆவியானவர் ஒத்தாசையோடு உணர்ந்து உம்முடைய கிருபையை ஆண்டவரை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய கிருபை மலை விலகினாலும் பர்வத நிலை பெயர்ந்தாலும் உன்னை விட்டு விலகாது. God bless you. Praise the Lord.